அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த பேட்டர்னில் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ராலேருந்து கேட்ட ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இது வந்து பார்ட் பி ப்ராப்ளம். இது வந்து பார்ட் பியில் கேட்ட ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு 3 பார்ட் இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. நம்ம சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸை 3 ஹவர்ஸில் எழுதணும். ஸோ பார்ட் ஏக்கு நீங்களாக டைம் ஒதுக்கிக்கணும். ஸோ பார்ட் ஏ செக்ஷனை நான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுடைய டைம் மேக்ஸிமம். மொத்தம் அது 5 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகே, பார்ட் ஏல நீங்கள் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதே போல் பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த 25 கொஸ்டின் வந்து ஃபுல் மேக்ஸ். ஸோ பார்ட் ஏ, பார்ட் பியை பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ 0.75 வந்து பார்ட் பிக்கு போயிடும், பார்ட் ஏக்கு வந்து 0.5 மார்க் போயிடும். அப்போது பார்ட் சியை பொறுத்தளவுக்கு என்னன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. பட் அதில் இருக்கிறது எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கரெக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதில் 4மே கரெக்டாக இருக்கும், இல்லைனா 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், இல்லைனா 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், இல்லைனா ஒரே ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்ட் சியை நீங்கள் நல்லா அட்டன் பண்ணணும் அப்படின்னா நிறைய எஃபோர்ட் பண்ணணும். ஸோ நிறைய சப்ஜெக்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும், நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக நீங்கள் யோசிக்க வேணாம். நான் போடுற வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்க, என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. டெஃபினட்டாக அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ பார்ட் பியில் நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டு. அது நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணணும். கரெக்டாக அட்டன் பண்ணிட்டோம்னா சொல்லையாக 3 மார்க் வாங்கிடலாம். சப்போஸ் எதுனா தப்பு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எடுத்த பாசிட்டிவ் ஸ்கோர்லேருந்து 0.75 பிடிங்கிடுவாங்க. ஓகே, அப்போது நம்ம பார்ட் பி ப்ராப்ளத்தை நல்லா அட்டன் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா இந்த 3 பார்ட்டில் பார்ட் ஏ நான் தொட மாட்டேன். ஸோ எனக்கு வந்து அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆக்சுவலாக அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம மேஜரில் மட்டும்தான் நான் கை வைப்பேன். பார்ட் பி, பார்ட் சி இதில் மேஜர் கொஸ்டின் என்ன அப்படின்றத மட்டும் தான் நான் கை வைப்பேன். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி நிறைய டைம் சிஎஸ்ஆர் எழுதியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் நெட்டு, அதில் ஒரு டைம் ஜேஆர்எஃப் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ டெஃபினட்டாக என்னால் எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணி என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். என்னோடய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். முதல்ல ப்ராப்ளம்ன்றதை பார்த்துருவோம். For any real A belongs to R, the defined matrix A with respect to that small a, whose entries are 2, -1, 0, -1, 2, -1, 0, -1 A, which is a 3x3 matrix. Then which of the following statement is true? Which one of the following statement is true? Option A, the matrix A is positive definite for all A less than 3, and the matrix A is positive definite for all A greater than 3, and the matrix A is positive definite for all A greater than or equal to -2, and matrix A is positive definite only for finitely many values of A. ஓகே, கொஸ்டின் புரியுதுங்களா? ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு எந்தெந்த ரியல் வேல்யூஸ் ஏக்கு வந்து இது பாசிட்டிவ் டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் டெஃபினட்டாக ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம்? ஒன்று, அதனுடைய ஏகன் வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ஏகன் வேல்யூஸ்லாம் பாசிட்டிவாக இருந்தால் அது பாசிட்டிவ் டெஃபினட் நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா அந்த பிரின்சிபல் மைனஸ் எடுத்து நம்ம அந்த பாசிட்டிவ் டெஃபினட் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறச்ச அது எதெல்லாம் பாசிட்டிவாக வருதோ, கம்ப்ளீட்டாக எல்லாமே பாசிட்டிவாக வருது அப்படின்னா அது பாசிட்டிவ் டெஃபினட்னா நம்ம அதை ஒரு சைடில் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அந்த பிரின்சிபல் மைனரை யூஸ் பண்ணி தான் அந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ண போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துப்போம், ஜென்ரலாக பாசிட்டிவ் டெஃபினட் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ என்னது பாசிட்டிவ் டெஃபினட் ஆர்குமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துப்போம். ஜஸ்ட் ஏ ஈக்குவல் டு A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் ஏ பாசிட்டிவ் டெஃபினட்டா இருக்கணும் அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ் டெஃபினட் அப்படின்னா, ஓகே, ஸோ பாசிட்டிவ் டெஃபினட்னா A11 வந்து greater than 0 இருக்கும். அடுத்த மைனர் எலமெண்ட் 2/2 மைனர் A11, A12, A21, A22 இது வந்து greater than 0 இருக்கணும். அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். அவ்வளோதாங்க. 3x3 மேட்ரிக்ஸ்க்கு பாசிட்டிவ் டெஃபினட் இதான் ஆர்குமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கணும், அடுத்து இந்த மைனர் பாசிட்டிவா இருக்கணும், அடுத்து இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து பாசிட்டிவா இருக்கணும். ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பார்ப்போம்.
இதில் இதான் A11 எலமெண்ட் இல்லைங்களா? அப்போ 2 வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு? பாசிட்டிவ் greater than 0. ஸோ அப்போ A11 வந்து greater than 0. அடுத்து மைனர் செக் பண்ணுங்க. அடுத்த மைனர் பாருங்க. 2 minus 1 minus 1 2. ஸோ டிட்டர்மினன்ட் பாருங்க. 4 minus 1 this is equal to 3 which is greater than 0. அப்போ 2/2 மைனரும் பாசிட்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் இது செக் பண்ணிட்டோம், இது செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த டிட்டர்மினன்ட் தான் நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் சொல்லுங்க, என்ன கிடைக்கும் சொல்லுங்க. அந்த டிட்டர்மினன்ட் பாசிட்டிவா இருந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ் டெஃபினட். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் A11 செக் பண்ணிட்டோம், அடுத்த மைனர் செக் பண்ணிட்டோம் 2/2 மைனர், அடுத்து டிட்டர்மினன்ட் பார்க்க போறோம். ஸோ டிட்டர்மினன்ட் எழுதிங்கன்னா என்ன கிடைக்கும்? det of A equal to சொல்லுங்க 2 times 2A minus 1 plus 1 times minus A minus 1 0 sorry minus A 0. ஓகே, கரெக்டு தானே? ஜஸ்ட் இந்த மிடில் எலமெண்ட்டுக்கு மைனர் பார்க்குறீங்க. ஸோ மைனஸ் A 0 ஆகிடும், ப்ளஸ் இது மல்டிபிள் பை 0 எலமெண்ட் எது வேணா இருக்கட்டும், அது மொத்தமாக 0. சப்போ நமக்கு கிடைச்ச பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 4A minus 2 minus A கிடைக்கும், which is 3A minus 2 கிடைக்குது. ஸோ இதான் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். இது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும்? greater than 0 இருக்கணும். அப்போனா 3A minus 2 வந்து உங்களுக்கு greater than 0. அப்போ A உடைய லோயர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2/3. ஸோ A இந்த வேல்யூக்கு மேலே எது எடுத்தாலும் 2/3க்கு மேலே எந்த A கன்சிடர் பண்ணாலும் என்னோட மேட்ரிக்ஸ் A வந்து பாசிட்டிவ் டெஃபினட் சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமா? வராது, ஏன்னா A is less than 3 கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னுடைய A வந்து above from 2/3 எதை எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய மேட்ரிக்ஸ் A வந்து பாசிட்டிவ் டெஃபினட். ஸோ அப்படின்றதால ஆப்ஷன் A வந்து ஃபால்ஸ். ஆப்ஷன் B ட்ரூவா? கண்டிப்பாக ட்ரூ, ஏன்னா A வந்து greater than 3 சொல்றாங்க. ஸோ A வந்து greater than 3னா which is greater than 2/3 தான். ஸோ அப்போ ஃபைனலாக A is greater than 2/3ன்றது கரெக்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B கரெக்டு. ஆப்ஷன் C வராது, ஏன்னா இங்கே -2லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் C வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வராது. அடுத்து A is positive definite only for a finitely many values of A என்றது ஃபால்ஸ், ஏன்னா இது infinitely many values இருக்கு. A belongs to 2/3, infinity எதை எடுத்துக்கிட்டாலும் அது பாசிட்டிவ் டெஃபினட்டாக தான் இருக்கும். அப்போ வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B தான் கரெக்ட். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. ஒரு பாசிட்டிவ் டெஃபினட் மேட்ரிக்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டால் இப்படி தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன், என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்க. ஓகே, UGTRBக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன், MCQ புக்லெட் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் TRBக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, MCQ புக்லெட் கொடுத்துட்டு வரேன். ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கும். அந்த புத்தகத்தை சும்மா செதுக்கி வச்சுருக்கேன், ஒவ்வொரு ஏரியாவையுமே வேற லா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புத்தகம் தான் வந்து UGTRBக்கான புத்தகம். ஸோ UGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப தரமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் போட்டு செதுக்கி தள்ளியிருப்பேன், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த கொஸ்டின்ஸில். ஸோ இமீடியட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஓகே, ஸோ UGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கு MCQs வித் டீட்டெயில் சொல்யூஷன் 2500 ப்ராப்ளம் கேட்டிருக்கேன் அதில். ஓகே, ஸோ இது வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் தரமாக கற்றுக்கலாம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா. ஸோ 2500 ப்ராப்ளம் டீட்டெயில் சொல்யூஷனோட கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் TRBக்கு இந்த புத்தகம். ஸோ காலேஜ் TRB பொறுத்தளவுக்கு இது ரொம்ப செம்மையாக ரெடி பண்ணியிருப்பேன், ரொம்ப முக்கியமான புத்தகம். இதில் வந்து ஒரு 2500 ப்ராப்ளம் போட்டிருப்பேன். இது CSIR மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களும் இந்த காலேஜ் TRB புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு புத்தகத்தோடைய காஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த புத்தகத்தை புக் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.